வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த புத்தியை நாம் எப்படி விழிப்புணர்வோடு நம்ம செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த புத்தி, அதாவது இந்த யோக விஞ்ஞானத்தின் படி இந்த மனதுக்கு 16 பரிமாணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனதிற்கு 16 பரிமாணங்கள் இருக்குது. இந்த 16 பரிமாணங்களையும் 4 வகைகளாக நாம் பிரிக்கலாம். சரிங்களா? இந்த மனசுக்கு 16 பரிமாணங்கள் இருக்குது. இந்த 16 பரிமாணங்களையும் நாம் 4 வகைகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது பரிமாணம் என்ன அப்படின்னா, பிரித்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அம்சம். அதாவது பிரித்தறிந்து புரிந்து கொள்ள அம்சம்னா புத்தி இல்லைங்களா? இரண்டாவது என்ன அப்படின்னா, அந்த சேகரிக்கும் அம்சமான இந்த ஞாபகங்கள், அந்த சேகரிக்கும் அம்சமான இந்த ஞாபகங்கள், அது மனசு அப்படின்னு சொல்கிறோம். இது தகவல்களை சேகரிக்குது. மூன்றாவது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா விழிப்புணர்வு, அதாவது சித்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது புத்தி ஞாபகம் ரெண்டையுமே கடந்தது இந்த சித்தம் அப்படிங்கிற பகுதி. நான்காவது அகங்காரா. இதை பற்றி நாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த அம்சம்தான் நம்முடைய அடையாளங்களுக்கு அடிப்படையாக இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நாம் ஒரு புத்தி அப்படிங்கிற முதல் இது இந்த 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்களே. இது புத்தி, ரெண்டாவது மனசு, மூணாவது சித்தம் அல்லது சித்தா, நாலாவது அகங்காரா. இப்போ முதல் பரிமாணம் என்ன அப்படின்னா இந்த புத்தி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நாம் இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்கு மிக அவசியமான ஒரு பகுதியாக இது இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த உருவங்களில் எது மனிதன் எது மரம் அப்படின்னு நமக்கு வித்தியாசம் நமக்கு புரியுது இல்லையா? அதெல்லாம் இந்த புத்தியினால தான். அப்புறம் நாம் இப்போ இந்த ஒரு கதவின் வழியே நம்ம செல்லணும், சுவற்றின் வழியே செல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சு கொள்றதுக்கும் நமக்கு இந்த புத்தி வேலை செஞ்சால் தான் முடியும். அப்போ இந்த பரிமாணத்தினுடைய பிரித்தறியக்கூடிய திறன் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் பிழைப்பு நடத்தி கொள்ள முடியாது. சரிங்களா? அப்போ பிரித்தறியக்கூடிய திறன் அதுதான் இங்கே புத்தி செய்யக்கூடிய வேலை. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு இந்த புத்திக்கு அதனுடைய தகுதிக்கு மீறி மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன இப்போ இருக்க காலத்தில் இது ஒரு மாபெரும் பிரச்சனை. ஏன்னா அந்த கல்வி முறையில் கூட மனதனுடைய ஒரு அம்சமான இந்த புத்தி மட்டும்தான் பெருமளவில் வளர்க்கப்பட்டு மற்ற அம்சங்கள் எல்லாமே புறக்கணிக்கப்படுது. ஏன்னா நம்ம கல்லூரி கல்வி முறையில் நாம் என்ன படிக்கமோ அப்படியே நம்ம பைகாட் பண்ணி நம்ம அப்படியே நம்ம பரீட்சை பேப்பரில் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த மாதிரி தான் கல்வி முறை போயிருக்கு இல்லையா? அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு புத்தியை வளர்த்துக்கிறது, அறிவு அப்படிங்கிற மாதிரி தான் கல்வி முறை இருக்குது. அப்போ இந்த புத்தியினுடைய இந்த அடிப்படை அதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா பிரித்து அறிகிறது. ஓகேங்களா? அதனால் அந்த புத்தி மட்டுமே அளவுக்கு அதிகமாக அது வளர்ந்துருக்கிறதுனால நம்முடைய இந்த மனித இனம் பிரிக்கிறது, வித்தியாசப்படுத்துறது, இந்த கம்பேர் பண்ணுறது, கூறு போட்டு பார்க்குறது, இது எல்லாமே ஒரு முழுநேர செயல்பாடாகவே இது இருக்குது. ஏன்னா புத்தியினுடைய வேலை என்ன அப்படின்னா பிரித்து அறிவது. அப்போ பிரிக்கும்போது நல்லது இது கெட்டது அல்லது இது பிரித்து பார்க்குறது, ஒரு வித்தியாசம் பார்க்குறது அல்லது ஒரு கம்பேர் பண்ணுறது, ஒரு கூறு போடுறது, இது எல்லாமே புத்தியினுடைய வேலை. சரிங்களா? அப்போ இப்போ நாம் பிரிக்க முடியாத ஒரு அணுவை கூட நாம் இப்போ பிரிச்சிட்டோம். அப்போ அந்த புத்தியினுடைய வேலை இங்கே பிரிப்பது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. அடுத்து என்னென்னு பார்க்கும்போது இந்த புத்தி அப்படிங்கிறது முழு வீச்சில் அது செயல்படும் போது அது எல்லாவற்றையுமே இந்த மாதிரி தான் பிரித்தறிய முற்படும். சரிங்களா? அப்போ எதையுமே ஒரு முழுமையாக இருக்கிறதுக்கு அது விடாது. எல்லாத்தையுமே பிரித்து அறியணும் அப்படின்னு தான் நினைக்கும். அந்த புத்தி அப்படிங்கிறது பிழைப்புக்கு மிக கச்சிதமான ஒரு கருவி அப்படின்னாலும் இந்த வாழ்வினுடைய மற்ற அம்சங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு தடையாக தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம படைப்பினுடைய இந்த அடிப்படையான ஒருமை நிலைக்கும் இது தடை. ஏன்னா அது பிரிக்கும்போது ஒரு கம்பேர் பண்ணும்போது அந்த இருமை தான் அந்த இடத்துல வரும். அந்த புத்தியினுடைய அது வேலை அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னு பார்க்கும்போது இப்போ புத்தி அப்படின்னாலே ஒரு கூர்மையான கத்தி போன்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கத்தி அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கூர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதோடு அது வெட்டக்கூடிய எதுவுமே அதில் ஒட்டி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு இதை நம்ம வெட்டினோன்னா அதை நாம் திரும்ப கழுகிட்டு தான் அடுத்த பொருளை வெட்டணும். அந்த நம்ம ஒன்று வெட்டணும், அதனுடைய பொருள் எதுவுமே அதில் ஒட்டி இருக்கக்கூடாது. இப்போ வெங்காயம் நறுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த கத்தியை கழுவாமல் அப்படியே மாம்பழத்தை போய் ஆப்பிளையும் மாம்பழத்தையும் நம்ம வெட்டினோம் அப்படின்னா அந்த பழங்களில் அந்த வெங்காயத்தினுடைய வாடை இருக்கும் இல்லையா? அப்போது அந்த கத்தி உபயோகமாக இருக்கிறத விட அது உபத்திரவமாக நமக்கு இருக்கும்.
அப்போ நம்ம புத்தி அப்படிங்கிறது எப்போதுமே ஏதோ ஒன்றோட அடையாளப்பட்டு போகுதோ அப்போ அதோடு அது வந்து பிணைப்பட்டு போகுது. சரிங்களா? அதுக்கு பிறகு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கூர்மையாகவோ அல்லது தெளிவாகவோ அது செயல்பட முடியாது. ஏன்னா இது வந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த புத்தி அப்படிங்கிறது. அதனால் பல அடையாளங்களோடு அது இருக்குது. எது சிறந்தது, இது வந்து இனிமையற்றது, அல்லது நல்லது கெட்டது, அல்லது வந்து பிரித்து பார்க்குறது, கம்பேர் பண்ணுறது, ஒரு மனித இனத்தையோ எதை எடுத்தாலுமே இருமை தன்மை வந்து அந்த இருமை தன்மையை அலசி ஆராயுது. இது பிரிக்கிறனால அந்த இருமை தன்மை அங்கே வந்து நமக்கு வந்து தெரிய வருது இல்லைங்களா? அப்போ இந்த நம்ம ஒரு சமநிலையில் இல்லாமல் இந்த ஒருதலை பட்சமாக நம்ம வந்து நம்ம வந்து இயங்குகிறோம். அந்த இயங்கக்கூடிய அந்த புத்தியை கொண்டு இந்த உலகத்தை நம்மளால் உணர முடியாது. ஏன்னா சமநிலையில் இல்லாமல் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடிய அந்த புத்தியை கொண்டு இந்த உலகத்தை நம்மளால் உணர முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்த அடையாளத்தில் இருந்து தான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் எல்லாமே பிறக்குது. அப்போ ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ நான் வந்து ஒரு பெண் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே அதை ஒத்து தான் உருவாக்கப்படும். சரிங்களா? அப்போ அந்த அடையாளத்தோடு இந்த புத்தி வந்து செயல்படுதோ, எப்போல்லாம் எந்த அடையாளத்தோடு இந்த புத்தி செயல்படுதோ அதுதான் வந்து நம்ம அகங்காரா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது மாதிரி ஒரு கத்தியை நாம் வந்து பிரயோகிக்கும் போது அது வந்து கூர்மையாக இருக்குது மட்டும் போதாது. அதை நாம் செலுத்துறதுக்கு திடமான நமக்கு கை வேணும் இல்லையா? அந்த உறுதியான கை இல்லை அப்படின்னா அது வந்து ஆயிரம் வழிகளில் நமக்கு வந்து ஒரு தட்டு தடுமாறி நாமே ஒரு வந்து வெட்டி கொள்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை தான் அதனால் வரும். அப்போ எத்தனை அடையாளங்களை வேண்டுமானாலும் அது வந்து உருவாக்கி கொள்ளணும் இந்த புத்தி அப்படிங்கிறது. ஆனால் அது இப்போ நம்ம வந்து எத்தனை அடையாளங்கள்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா அடையாளங்களும் நமக்கு உதிர்ந்து போயிடும் இல்லையா? ஸோ அதனால் இந்த அடையாளங்களை வந்து தகர்க்கக்கூடிய செயல்முறையில் நாம் எப்போவும் விழிப்புணர்வோடு நாம் ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்போதான் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக அமையும். இப்போ வந்து எத்தனையோ விதமான ஒரு அடையாளங்களோடு நம்ம இருக்கோம். உடல், பாலினம், குடும்பம், தகுதி, அப்புறம் சமூகம், ஜாதி, அப்புறம் வந்து மதம், இனம், கோட்பாடு, இப்படி எத்தனையோ விதமான ஒரு அடையாளங்களோடு நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த அடையாளத்தை தகர்க்கக்கூடிய செயல்முறையில் நாம் விழிப்புணர்வோடு நாம் வந்து செயல்படணும் அப்படிங்கிறதா இங்கே நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது நம்மளால் அந்த உச்சபட்ச நிலையை நம்மளால் அடைய முடியும். அப்போ அந்த புத்தியில் வந்து நாம் விழிப்புணர்வோடு நாம் வந்து அந்த புத்தியை செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்னென்னு பார்க்கும்போது, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனத்தை பற்றி உள்ளது. இது வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 வகைகளாக பிரிச்சிருக்காங்க இல்லையா இந்த மனதினுடைய பரிமாணங்களை. அதில் வந்து இது நம்ம வந்து புத்தி பார்த்துட்டோம். ரெண்டாவது மனசு அல்லது மனம். இப்போ வந்து நம்முடைய புத்தி வந்து ஒரு தடையாக மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சேர்த்து வைக்கும் மனதனுடைய அம்சமான இந்த ஞாபகங்களில் அது தொடர்ந்து மூழ்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ மனம் அப்படின்னா இது வந்து எண்ணங்களினுடைய ஒரு தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த புத்தியே வந்து ஒரு தடையாக மாறியிருக்கு. என்ன காரணம்? நம்ம சேர்த்து வச்ச இந்த ஞாபகங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்படையில் இந்த புத்தி வேலை செய்யுது. சரிங்களா? அப்போ இந்த சேர்த்து வைக்கும் இந்த மனதனுடைய அம்சமான இந்த ஞாபகங்கள் தான் இங்கே மனசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சேர்த்து வச்ச அந்த ஞாபகம் அது தொடர்ந்து அதிலேயே அது அந்த புத்தி வந்து மூழ்கி இருக்குது. அப்போ நாம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் சேகரித்த தகவல்களில் இருந்தே அந்த நமக்கு வந்து மனதில் தோன்றக்கூடிய எல்லா எண்ணங்களுமே நமக்கு இந்த சேகரித்த தகவலில் இருந்து தான் நமக்கு முளைக்குது. அப்போ இந்த தகவல்களை நாம் விழிப்புணர்வோடு நாம் வந்து சேகரித்தோமா அல்லது விழிப்புணர்வே இல்லாமல் நம்ம சேகரிச்சிருக்கோமா, அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் சேகரித்த தகவலினுடைய வேலை அது வந்து வேலை செய்கிறது அப்படின்னாலே நம்முடைய புத்தி வந்து கடந்த காலத்தில் தான் மூழ்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து நம்ம விழிப்புணர்வோடு சேகரித்ததா அல்லது விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம சேகரித்தோமா, அப்போ அது விஷயம் இல்லை. ஆனால் ஏதோ சேகரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனுடைய அடிப்படையில் தான் இந்த புத்தி வேலை செய்யுதுன்னா கடந்த காலத்தில் தான் அது மூழ்கி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்களை தான் ஞாபகங்களாக இந்த மனசு அப்படிங்கிறது தாங்கி இருக்குது. அப்போ இதனுடைய அடிப்படையில் தான் புத்தி செயல்படுது. அப்போ இது போன்ற சூழ்நிலையில் புதுசாக ஏதேனும் ஒன்று நமக்கு வந்து நடக்க வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா கடந்த காலத்தில் என்ன நடந்தோ அதனுடைய அடிப்படையிலேயே புத்தி வேலை செஞ்சிகிட்ருக்கும். அதனால் நம்ம புத்தி வந்து அதனுடைய திறனை வந்து இழந்து நம்மளை வந்து ஏதாவது ஒரு வகையில் சிக்க வச்சுருவோம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மனம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சமுதாய குப்பை தொட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஏன்னா அதுலேருந்து இருக்கிறது எல்லாமே வெளியிலேருந்து சேகரிக்கப்பட்ட பதிவுகள் தான். சரிங்களா? நம்முடைய ஐம்புலன்களின் மூலம் நாம் சேகரித்த பதிவுகள், அது விழிப்புணர்வு இல்லாமலோ நாம் சேகரித்த அந்த பதிவுகள். அப்போ நம்ம வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடியும் நம்ம யாரெல்லாம் எதிர்கொள்கிறோமோ ஒவ்வொருவருமே அவங்க அவங்க நம்முடைய மனதுக்கு ஏதோ ஒன்றை திணிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க மூலம் ஏதோ ஒரு பதிவு நமக்குள்ளே உண்டாயிருது. அப்போ இது ஒரு பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், சொற்பொழிவாளர்களாக இருக்கலாம், டிவியில் செய்தி வாசிக்கக்கூடிய நபர் யாரோ, எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு அந்த ஒரு தகவல் அல்லது ஒரு பதிவு அப்படிங்கிறது நமக்குள்ளே வந்து கொண்டே தான் இருக்குது. இப்போ நமக்கு யாரோ ஒருத்தங்களை இவங்களை பிடிக்கல அப்படின்னு நாம் மனசால் முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா, அப்போ வேறு எவரிடம் இருந்தும் பெறுறதை விட இவங்கள்ட்ட இருந்து நாம் அதிகம் அந்த பதிவுகளை பெறுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்முடைய என்ன அப்படின்னா, நம்முடைய மனம் பல திசைகளில் இருந்தும் இந்த அளவற்ற தகவல்களை தினமும் அது வாங்கிக்கிட்டே இருக்குது. அந்த தகவல் அனைத்துமே நம்முடைய ஐம்புலன்கள் வழியாக தான் உள்ளே போயிட்டுருக்கு. அப்போ நம்மளுடைய ஐம்புலன்களோ நாம் முன்பு பார்த்தது போல் இது ஒப்பிட்டு பார்த்து தான் உணருது எதையுமே. இப்போ ஒப்பிடுவது அங்கே நிகழுது அப்படின்னாலே அது நிச்சயம் அதில் இருமை இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன அப்படின்னா, இந்த ஐம்புலன்களின் மூலம் மனிதன் உள்வாங்கக்கூடிய அந்த தகவல்கள் அனைத்துமே ஒரு பகுதியாக தான் பெறப்படுது. இவற்றை கொண்டு முழுமையான தகவல் கிடச்சிது அப்படிங்கிற ஒரு பிரம்மையை அது உருவாக்குமே ஒழிய உண்மையாகவே நம்மளால் முழுமையாக எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, இந்த ஐம்புலனுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அது வேறு தான், அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை உள்ள விஷயங்களை தான் அதாலேயும் புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே ஒத்து பார்த்து தான் அது விஷயங்களை பதிவு பண்ணுது அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியணும். அடுத்து என்ன இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எண்ணங்களுக்கு அதிகம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதில் நாம் அதிக நேரம் நம்ம கவனத்தை செலுத்த நம்முடைய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் குறைஞ்சு கொண்டே தான் போகும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இந்த மனிதனுடைய இந்த பரிமாணத்தில் நம்முடைய புத்தி ஊன்றி இருக்கிற வரை, ஏன்னா மனம் என்ன கொடுக்குதோ அதனுடைய அடிப்படையில் தான் இந்த புத்தி வேலை செய்யுது. அப்படி வேலை செய்யும்போது இந்த வாழ்வை பற்றிய எல்லா தீர்மானங்களும் ஒரு சிதைக்கப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த புத்தி எடுக்கும். சரிங்களா? அப்போ நாம் அந்த எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதில் அதிக நேரம் நம்ம செலுத்த நம்முடைய ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாமே இது குறைந்து கொண்டு தான் நமக்கு போகும். ஓகேங்களா? அப்போ தனிப்பட்ட முறையில் எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த தெளிவாக சிந்திக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஆனந்தமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் துரதிருஷ்டவசமாக பலருமே அதிகமாக அவங்க அவங்களுடைய சிரிப்பே மறந்து போயிடுது. ஏன்னா அந்த ஐம்புலன்கள் உணர்ந்து சொல்லக்கூடிய அந்த குறுகிய விஷயங்களுக்கு அவங்க உட்பட்டு மட்டுமே அவங்களுடைய புத்தி செயல்படுறதுனால வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையே இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது சித்தாவை பற்றி சொல்கிறாங்க. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த புத்தினா என்ன, மனம்னா என்ன, அடுத்து சித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா, அந்த புத்தியை நாம் கூர்மையாக மாற்ற முடியும். சரிங்களா? அப்போ இந்த மனதனுடைய மற்றொரு பரிமாணமான இந்த சித்தா அப்படிங்கிறது என்னென்னா, விழிப்புணர்வில் அதை நம்ம ஊன்றி, அந்த புத்தியை விழிப்புணர்வோடு நம்ம ஊன்றி இருந்தால் நம்ம அந்த சித்தாங்கிற அந்த ஒரு பரிமாணத்துக்கு போகிறோம். இந்த மனதை கொண்டு இந்த உச்சபட்ச நிலையை நாம் உணர நினச்சோம் அப்படின்னா, அதுக்கு இந்த புத்தி நிஜமாகவே உண்மையாகவே அதை பிரித்தறிய வேண்டும். உண்மையை பிரித்தறியணும். சரிங்களா? அந்த உச்சபட்ச நிலையை நம்ம உணரணும் அப்படின்னா நம்மளுடைய புத்தி உண்மையாகவே பிரிச்சறியணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்தையுமே நல்லது கெட்டது, சரி தப்பு, உயர்ந்து தாழ்ந்தது, ஒரு சொர்க்கம் நரகம், புனிதமானது அசிங்கமானது அப்படின்னு பிரிக்க மாதிரி இல்லை. நிஜம் எது, கற்பனை எது, நிலையானது எது, நிலையற்றது எது, அல்லது உண்மை எது, பொய் எது, அந்த மாதிரி இந்த மனம் உருவாக்கக்கூடிய பிரம்மை எது, உண்மை எது, இப்படிங்கிற மாதிரி அதை தெளிவாக அந்த புத்தி பிரித்தறியணும். அப்போனா தான் நாம் அதை விழிப்புணர்வோடு நாம் இருந்து இந்த உச்சபட்ச நிலையை நம்மளால் உணர முடியும். அப்போ இந்த புத்தியை நாம் விழிப்புணர்வில் முழுமையாக நம்ம ஊண்டி இருக்க நம்ம செய்தோம்னா கண்டிப்பாக இந்த முக்திக்கு வழி செய்யக்கூடிய விதத்தில் நம்முடைய மனம் ஒரு பிரமாதமானதொரு கருவியாக நமக்கு உருவெடுக்கும். நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மனதை அடக்குங்க, இந்த மனதை நாம் நம்ம எண்ணங்களில் நமக்குள்ளே வரக்கூடாது,
இந்த மனதை வந்து நம்ம வந்து அடக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மனங்கிறது வேணும், ஆனால் அதை எதுக்கு பயன்படுத்தணும், அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியணும். அப்போ இந்த புத்தி அப்படிங்கிறத விழிப்புணர்வில் நம்ம முழுமையாக ஊன்றி இருக்க செஞ்சோம்னா, செயல்பட வச்சோம்னா, அதாவது அது எதையெல்லாம் அந்த மனசு வந்து ஒரு அடையாளமாக அல்லது சேகரிப்பாக வச்சுருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே எது நிஜம், எது உண்மை, எது பொய், எது நிஜம், எது கற்பனை, எது வந்து ஒரு மனம் உருவாக்கிய பிரம்ம, எது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் அது வந்து விழிப்புணர்வோடு பிரித்து பார்க்கணும் அந்த புத்தி. அப்படி பிரித்து பார்த்துச்சோ அப்படின்னா கண்டிப்பாக முக்திக்கு வழி செய்யக்கூடிய விதத்தில் நம்முடைய மனமே ஒரு பிரமாதமான ஒரு கருவியாக அங்கே வந்து நமக்கு உதவி செய்யும். சரிங்களா? அப்போ அந்த கத்தி போல் கூர்மையாக செயல்பட்டு இது நிஜம் எது பொய் எது அப்படின்னு கூறு போட்டு எல்லாத்தையும் நமக்கு அது தெளிவுபடுத்தும் அந்த புத்தி அப்படிங்கிறது. அப்போ நம்ம வாழ்வினுடைய முற்றிலும் வேறொரு பரிமாணத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து கொண்டு செல்லும். அப்போ இப்போ ஞாபகங்கள் மற்றும் அந்த அடையாளத்தினுடைய மூட்டையில் நம்முடைய புத்தியை நாம் திணிக்காமல், அதனுடைய அடிப்படையில் புத்தி வேலை செய்யாமல், விழிப்புணர்வு அப்படிங்கிற முறையில் அதை வைக்க நாம் கற்றுக்கிடணும். சரிங்களா? அப்போ அந்த புத்தியை விழிப்புணர்வோடு செயல்படுத்தணும். அதுதான் இந்த மனம் கொடுக்கக்கூடிய அந்த சேகரித்துள்ள அந்த பதிவுகள் அந்த எல்லாமே இருமையாக தான் இருக்கும். நம்ம சேகரித்த பதிவுகள் எல்லாமே இருமைக்குள்ளே இருக்கும். அந்த இருமையினுடைய அடிப்படையில் கம்பேர் பண்ணி அதை பிரித்து அதை வந்து ஆராய்ந்து கூறு போட்டு பார்த்து இப்படி புத்தி செயல்பட்டது அப்படின்னா நம்முடைய மனம் அப்படிங்கிறது நமக்கு எதிராகவே ஆயிரும். அது நம்ம முக்திக்கு அது வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய கருவியாக இருக்காது. அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த மனம் அப்படிங்கிற சேகரித்த எல்லா பதிவுகள்லையுமே இந்த புத்தி விழிப்புணர்வோடு அதை பிரிக்கணும். எப்படி உண்மை எது பொய் எது, இந்த மனம் வந்து உருவாக்கிய விஷயம் எது உண்மை எது, அல்லது வந்து எது நிஜம் எது கற்பனை அப்படிங்கிற விஷயத்தை அது விழிப்புணர்வோடு அப்படி பிரித்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து வாழ்வுக்கு வந்து ஒரு வேறொரு பரிமாணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு அந்த புத்தி நமக்கு உபயோகமாக இருக்கும். அப்போ ஞாபகம் மற்றும் இந்த அடையாளத்தினுடைய மூட்டையில் போய் இந்த புத்தி வந்து திணிக்காமல் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிற உரையில் அதை நாம் வைக்க கற்றுக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கணும். அப்போ இந்த புத்தி அப்படிங்கிறது மிக பிரமாதமானதொரு ஆயுதமாக நமக்கு செயல்பட்டு நம்முடைய வழியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையுமே அது வெட்டி வீழ்த்திடும். சரிங்களா? அப்போ நாம் இந்த உச்சபட்ச நிலையை நோக்கி நம்மளால் மிக சுலபமாக நம்மளால் அது வந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறாங்க. அப்போ இதான் வந்து நம்ம புத்தியை வந்து அதாவது மனதனுடைய இந்த 4 அந்த பரிமாணங்கள். அப்போ அகங்காரம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த புத்தி கொடுக்கக்கூடிய அதாவது இந்த அடையாளத்திலேருந்து தான் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உணர்வுகள் எல்லாமே வந்து பிறக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அப்போ எந்த அடையாளத்தோடு இந்த புத்தி வந்து செயல்படுதோ அதுக்கு பேர் தான் அகங்காரம். சரிங்களா? அப்போ மனம் கொடுக்குற எந்த அடையாளத்தோடு இந்த புத்தி செயல்படுதோ, எதை பேஸாக வச்சு செயல்படுதோ அதுதான் அகங்காரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இதுதான் வந்து மனதினுடைய ஒரு 4 வகைகள் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்கிறோம். ஓகே மார்க்ஸ், தேங்க்யூ மார்க்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.